அதிசயா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல. அதிசயம் நடக்கும் நிச்சயமா. தொடர் விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களில் இருந்து பொதுமக்கள் சென்னை திரும்பி வரும் நிலையில் கிளாம்பாக்கம், குடுவாஞ்சேரி பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நவீன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நவீன், தற்போது போக்குவரத்தை குறைப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? தற்போது அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. வாகன ஓட்டிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? வணக்கம். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சுதந்திர தினம், சனிக்கிழமை அன்று கிருஷ்ண ஜெயந்தி, அதனைத் தொடர்ந்து ஞாயிறு என 3 நாட்கள் தொடர் வார விடுமுறை காரணமாக சென்னையிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் தென் மாவட்டங்களை நோக்கி பயணம் செய்திருந்தனர். இந்த நிலையில அவர்கள் நாளை வேலை தினம் என்பதால் மீண்டும் திரும்ப சென்னையை நோக்கி வருவதன் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது இந்த சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம், கிளாம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது நீடித்து வருகிறது. அதாவது நாளை முதல் வேலை நாட்கள் துவங்க இருப்பதால் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அரசு, தனியார் நிறுவனங்களில் வேலை பார்ப்போர் தென் மாவட்டங்களுக்கு சென்றிருந்தவர்கள் தற்போது மீண்டும் சென்னை நோக்கி திரும்பி வருகிறார்கள். அவர்கள் இருசக்கர வாகனம், கார்கள், அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்துகள்ல தற்போது சென்னை நோக்கி படையெடுத்து வருவதன் காரணமாக கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம், கிளாம்பாக்கம் மற்றும் பரனூர் சுங்கச்சாவடி ஆகிய பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே போக்குவரத்து துறை சார்பில் படாலம் மற்றும் பொக்குத்துறை ஆகிய பகுதிகளில் கட்டுமான பணிகள் மேற்கொள்வதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். அந்த வழியை தவிர்த்து வேறு மாற்றுப்பாதை வழியாக செல்லுமாறு செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை சார்பில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் இந்த பகுதியில வாகனங்களின் அணிவகுப்பு என்பது தொடர்ந்து நீடித்து வருவதன் காரணமாக தற்போது போக்குவரத்து நெரிசல் என்பது நீடித்து வருகிறது. குறிப்பாக கூடுவாஞ்சேரி, இந்த ஊரப்பாக்கம் என்ற பகுதியில் சுமார் 1 கிலோமீட்டர் வரை இந்த நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. அதே போல சிங்கப்பெருமாள் கோவில், பரனூர் சுங்கச்சாவடி மற்றும் இந்த கட்டுமான பணிகள் நடைபெறக்கூடிய பொக்குத்துறை, படாலம் உள்ளிட்ட பகுதிகளில் வாகனங்களின் அணிவகுப்பு நீண்ட வரிசையில காத்திருந்து அந்த பகுதியை கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. 2 கிலோமீட்டருக்கு மேலாக இந்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் பணியில போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செங்கல்பட்டு அருகே இருக்கக்கூடிய பாலாறு பகுதியில மையூர், பிலாப்பூர் வழியாக மாற்று பாதையில் செல்ல வாகனங்களை தற்போது அனுமதிக்கப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை நோக்கி அதிகமான வாகனங்களின் வருகையின் காரணமாக இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது நீடித்து வருகிறது. இன்று நள்ளிரவு வரை இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது நீளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி நவீன், உங்களுடைய விவரங்களுக்கு. அதிசயா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல. அதிசயம் நடக்கும் நிச்சயமா.